ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஸ்ரீ மாத்ரே நமக. தேவி மகாத்மியத்தில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 7வது அத்தியாயம், சண்ட முண்டர்களுடைய வதம், போர். இவ்வாறு கட்டளையிடப்பட்ட சண்ட முண்டர்கள் முன் செல்ல சதுரங்க சேனையிடம் ஆயுதபாணிகளாய் அசுரர்கள் புறப்பட்டார்கள். மலையரசின் பொன்மயமான பெரிய சிகரத்தில் சிங்கத்தின் மேல் புன்முறுவுடன் வீற்றிருந்த தேவியை, அம்பிகையை அவர்கள் பார்த்தார்கள். அவளை கண்டு அவர்கள் சிலர் பரபரப்புடன் அவளை பிடிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். வில்லை வளைத்து கொண்டு வாளை உருவிக்கொண்டு சிலர் அவளை, அம்பிகையை நெருங்கினார்கள். அப்போது அம்பிகை அந்த எதிரிகளை நோக்கி கோபத்தின் உச்ச நிலையை அடைந்தாள். கோபத்தால் அவளுடைய முகம் அப்போது மை வண்ணமாக மாறியது. புருவ நெறிப்புடன் கூடிய அவளுடைய நெற்றி தளத்திலிருந்து விரைவில் பயங்கரமான முகமுடைய காளியானவள் கத்தியும் பாசமும் கொண்டு வெளிப்போந்தாள். விசித்திரமான கட்வாங்கத்தை ஏந்தி கொண்டு நரமாலையை பூஷணமாக அணிந்து வரிப்புலியின் தோலையை ஆடையாக கொண்டு உடலின் மாம்சம் உலர்ந்து மிகவும் பயங்கரமான தோற்றத்துடன் அம்பிகை காணப்பட்டாள். நாக்கு சுழல்வதால் பயங்கரமாக இருக்கும் அகன்ற வாயுடன் குளிந்தும் சிவந்துமான கண்களுடன் தனது கர்ஜனையால் திக்குமுக்கு முதலியர்களையெல்லாம் நிரப்புவளாய் அம்பிகை காணப்பட்டாள். அந்த தேவச துர்க்களின் சைனியத்தால் அவள் வேகமாக புகுந்து வலிமிக்க அசுரர்களை கொன்று அந்த சேனையை பக்ஷித்தாள். யானைப்படையின் பின்புறம் இருந்தவர் யானைப்பாகர்கள், போர் வீரர்கள், மணிகள் எல்லாவற்றிடனும் யானைகளை ஒரே கையால் வாரி விழுங்கினாள். அவ்வாறே குதிரைப்படைகளையும் குதிரைகள், தேர், சாரதியுடன் வாயில் போட்டுக்கொண்டு மிகவும் பயங்கரமான பற்களால் மென்றாள். ஒருவனை கேசத்தால் பிடித்தாள், மற்றொருவனை கழுத்தால் பிடித்தாள், இன்னொருவனை காலால் மிதித்து வதைத்தாள், மற்றும் ஒருவனை உரத்தால் உந்தி வீழ்த்தினாள். அசுரர்களால் விடப்பட்ட சஸ்திரங்களையும் மகா அஸ்திரங்களையும் தன் வாயில் வாங்கி கொண்டு கோபத்துடன் மென்றாள் அம்பிகை. வலியவர்களும் கொடியவர்களுமான அந்த அசுரர்களின் சேனை முழுவதையும் சிலவற்றை அடித்து வீழ்த்தியும் சிலவற்றை எடுத்து விழுங்கியும் அவள் அழித்தாள். சிலர் வாளால் கொல்லப்பட்டனர், சிலர் கட்வங்களால் தாக்கி வீழ்த்தப்பட்டனர். பற்களின் நுனியில் அரைக்கப்பட்டு சில அசுரர்கள் நாசமடைந்தனர். அசுரர்களின் இந்த சேனை முழுவதும் ஒரு கணத்தில் வீழ்த்தப்பட்டதை கண்ட சண்டன் மிகவும் பயங்கர வடிவு கொண்ட அக்காளி தேவியை நோக்கி ஓடினான். அந்த அசுரன் பயங்கரமான பார்வையுடைய அந்த தேவியை மிக்க பயங்கரமான அம்புகளை பொழிந்து மறைத்தான். முண்டன் ஆயிரக்கணக்கான சக்கரங்களை எய்தி மறைத்தான். அநேக சக்கரங்கள் அவள் வாயில் புகுந்தது. பல சூரிய பிம்பங்கள் மேகத்திடை புகுந்தாற் போல் இருந்தது. அப்போது காளி பயங்கரமாக கர்ஜித்து கொண்டு மிகுந்த கோபத்துடன் பயங்கரமான வாயினுள் பார்க்க கூசும்படி ஜொலிக்கும் பற்களுடன் பயங்கரமாய் சிரித்தாள். தேவியானவள் பெருமைமிக்க சிங்கத்தின் மீது ஏறிக்கொண்டு சண்டன் மேல் பாய்ந்தாள். அவனை கேசத்தால் பிடித்து அவன் தலையை தன் வாளால் சேதித்தாள். சண்டன் விழுந்ததைக் கண்ட முண்டன் அவள் மேல் பாய்ந்தான். அவள் கோபத்துடனும் அவனையும் வாளால் வெட்டி பூமியில் வீழ்த்தினாள். கொன்றது போக எஞ்சிய சைனியம் சண்டனும் மகாவீரியவனான முண்டனும் வீழ்த்தப்பட்டதை கண்ணுற்று பயத்தால் நடுங்கி திசைகளிலும் ஓடிற்று. காளியோ சண்டனுடைய சிரத்தையும் முண்டனுடைய முண்டத்தையும் எடுத்துக்கொண்டு சண்டிகையிடம் உரத்த அட்டகாசத்துடன் கலந்து வார்த்தைகளை உரக்க கூறினாள். இந்த யுத்தமாகிய யாகத்தில் சண்ட முண்டர்கள் பெரிய பிராணிகள் 2 கொல்லப்பட்டு உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டன. நீயே சும்பனையும் நிசும்பனையும் கொல்லப் போகிறாய். ரிஷி சொன்னார். அசுர வீரர்களான சண்டமுண்டர்கள் அவ்வாறு கொண்டு வரப்பட்ட கண்ணுற்ற சண்டிகையானவள் காளியை நோக்கி, தேவி, சண்டனையும் முண்டனையும் முண்டமாக்கி நீ எடுத்து கொண்டு வந்ததால் சாமுண்டா என உலகில் பிரசித்தியடைய போகிறாய் என மதுர மொழியில் கூறினாள். ஓம் ஜெய ஜெய் ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் சாவர்ணிகா மன்வந்திரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தில் 7வது அத்தியாயம் இத்துடன் நிறைவடைகிறது.